Hi students, today we are going to learn about a relative pronoun. It's a 2-mark question. Easily we can get full mark for this question. For this question, they are given two separate sentences. So they are given a sentence. We want to combine this sentence using for this relative pronoun. So ரெண்டு சென்டென்ஸாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம with the help of the relative pronoun. ஸோ இந்த relative pronoun வச்சு அந்த ரெண்டு சென்டென்ஸையும் கம்பைன் பண்ணி சிங்கிள் சென்டென்ஸாக எழுதணும். Relative pronouns are who, whom, whose, which, where, what, that. So here இந்த 7 வேர்ட்ஸை வச்சு தான் நம்ம அந்த 2 சென்டென்ஸை கம்பைன் பண்ண போகிறோம். அதனால் இந்த 7 வேர்ட்ஸையும் அதனுடைய மீனிங்ஸையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Students, here you just see this. It's for your understanding. A noun is a person or a thing or place. So nounனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். So place, person or things அதை குறிக்கிறது தான் noun. Nouns need not to be repeat. So here nouns நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண வேணாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி சொல்கிறோம் அப்படின்றப்போ அந்த பாயோடைய நேமை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவே நெக்ஸ்ட் வர சென்டென்ஸில் நம்ம ஒவ்வொரு டைமும் ராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் தட் we are using for the pronoun. ஸோ அதாவது he went to temple அந்த மாதிரி ஹீன்னு போட்டு யூஸ் பண்ணுவோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நவுன்ஸ் நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண வேணாம். Pronouns can be used instead of noun. So pronouns நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Who, which, etc. can replace the pronoun like he, it. So here இந்த whoவும் whichம் என்ன பண்ணுதுன்னா he, it இந்த மாதிரி இருக்கிற ப்ரொனவுன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது. அந்த ப்ரொனவுனுக்கு பதிலாக we are using for this. அதாவது he, she, it. ஸோ அந்த 7 சப்ஜெக்ட் சொல்கிறோம் இல்லையா. ஸோ instead of that we are using all this. This word, that's who, which can be combined and simplify them. So here, ஸோ இந்த who, which அப்படின்றது அந்த சென்டென்ஸை கம்பைன் பண்ணுது. At the same time it was simplifying the sentence. This words, that's who, which related to the noun. Therefore these are called a relative pronoun. So here இந்த who, which இருக்குது இல்லையா, இது எல்லாமே நவுனை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த நவுனை ரெஃபர் பண்ணது இல்லையா, அந்த ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா தட்ஸ் கால்ட் ஃபார் த ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஹியர் they are explaining about the classes. ஒரு கிளாஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன். ஸோ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எது வேணாலும் இருக்கலாம். தட்ஸ் கால்ட் கிளாஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிளாஸ் கூட ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம ஆட் பண்ணி எழுதுவோம். அதை தான் நம்ம ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் see the last one. A relative class may give an essential or a non-essential information about the noun. So here இந்த கிளாஸ் இருக்குது இல்லையா, அது நவுனை பற்றியே தேவையான இன்ஃபர்மேஷன்ஸையும் தரலாம், தேவையில்லாத ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸையும் தரலாம். எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா நவுனை பற்றி. Student, now see this clearly. It's an important thing. Which relative pronoun we can use in each case? Here, first of all, for people we can use who, whom, whose, that. ஸோ ஹியர் நம்ம பீப்புள்ஸை பற்றி பேசும்போது நம்ம இங்கே என்ன ஃபார் த ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ஹியூமன் பீயிங்ஸை பற்றி பேசும்போது நம்ம என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா who, whom, whose and that. ஸோ இதெல்லாம் எஸ்பெஷலி ஃபார் த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் திங்ஸ். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை குறிக்கிறது, ஒரு திங்ஸை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா which, that, those, these அதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீப் இட் யுவர் மைண்ட். ஸோ ஹியூமன் பீயிங்கை பற்றி பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா who, whom, whose, that. ஸோ அதுவே ஆப்ஜெக்டை பற்றி பேசும்போது which, that, those. Here it's a example for who. I met the manager. He joined a duty today. ஸோ நான் மேனேஜரை பார்த்தேன், அவர் டியூட்டியில் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. Here
அந்த மேனேஜருக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரொனவுன் தான் வந்து he. I met the manager who joined duty today. Here அந்த ப்ரொனவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ அந்த ஹீயை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஹீக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஹியர் we are used for the who. அந்த whoன்ற வேர்டு வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து ஹியூமன் பீயிங்க்கு யூஸ் பண்ணுறது, a person. ஸோ that's why they are used for the who. Second one, take the English textbook. It's on the table. ஸோ இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஹியர் தே ஆர் டாக்கிங் அபவுட் த திங்ஸ், ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே வந்து ஒரு பொருளை பற்றி பேசிகிட்ருக்குறாங்க. டேக் த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் விச் இஸ் ஆன் த டேபிள். ஸோ அப்போது இட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ப்ரொனவுனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ திங்ஸுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. டேக் த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் விச் இஸ் ஆன் த டேபிள். ஸோ எதுனா அந்த இங்கிலீஷ் புக் எங்கே இருக்குன்னா டேபிள் மேலே இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நம்ம அந்த ப்ரொனவுனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ரிலேட்டிவ் ப்ரொனவுனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த 2 சென்டென்ஸாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணி சிங்கிள் சென்டென்ஸாக we can change that. whose, the possessive form of who. whoவுடைய possessive form தான் whose அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடமையான, நம்மளுக்கு சொந்தமான ஒரு சில பொருட்களை பற்றி சொல்கிறோம் இல்லையா, that time we can use whose. நம்ம மட்டும் இல்லை, யாரோ ஒரு பர்சனை பற்றி பேசுகிறோம், அந்த பர்சனுக்கு சொந்தமான ஒரு திங்ஸை பற்றி பேசும்போது, அவங்களுக்கு சொந்தமானதை பற்றி பேசும்போது we can use whose. Do you know the girl whose mother is a member of parliament? So here உங்களுக்கு அந்த கேர்ளை தெரியுமா, அந்த கேர்ளுடைய மதர் யாருன்னா ஒரு எம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கேர்ளுக்கு சொந்தமானவங்க, அவங்களுக்கு உடமையானவங்களை பற்றி இங்கே பேசுறதுனால they are used for the whose. Use whose as a relative pronoun here for possession of people, animal or object. ஸோ ஹியர் ஸோ பீப்புளுக்கு இல்லை அனிமலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சொந்தமான ஒரு திங்ஸை பற்றி சொல்லும்போது we can use whose. This is the author whose book was selected for the National Academic Award. ஸோ ஹியர் ஸோ இந்த ஆத்தருடைய புக்ஸ் தான் அந்த நேஷ்னல் அகாடமி அவார்டுக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ ஹூஸ் புக், திஸ் ஆத்தர், இந்த ஆத்தருடைய புக்கு, அவருக்கு சொந்தமான புக் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் வை they are used for the whose. He is a football player whose presence in the team inspire other players to play well. ஸோ ஹியர் அவனை பற்றி சொல்கிறாங்க. அவன் வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவனுடைய ப்ரெசன்ஸ் வந்து இங்கே எல்லா பிளேயர்ஸையும் இன்ஸ்பயர் பண்ணுச்சு, ஈர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை they are used for the whose. The dog which was howling last night died in this morning. ஸோ ஹியர் இங்கே வந்து அந்த விச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த கிளாஸை வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டாகை பற்றி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டாக் வந்து ஹவுலிங்னா நம்மளுக்கு தெரியும், ஊளையிடுறது, கத்துறது. தட் வாஸ் ஹவுலிங். ஸோ இப்போ நம்ம ஒரு டாக் வந்து செத்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த டாகு அப்படின்னு சொல்லி they are asking question for us. That's why they are mentioned which was howling last night died this morning. ஸோ எது வந்து நேற்றுக்கு நைட்டு கத்திட்டு இருந்துச்சோ அது வந்து இறந்துடுச்சு இன்றைக்கி மார்னிங் அப்படின்னு சொல்லி அதை பற்றி இங்கே டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. The bike that I was using yesterday belongs to my friend. So here they are define about the bike. ஸோ அந்த பைக் வந்து என்னோடய ஃப்ரெண்டோடது, நான் நேற்றுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே அது என்னுடைய ஃப்ரெண்டோட இது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. In some sentences we can use 1 or 2 pronouns. That's for a relative pronoun. ஸோ ஒரு சில சென்டென்சஸ்க்கு 1 or 2 words வந்து ஆப்டாக இருக்கும். That time we can use either this or that. The car that which my sister drives in new. ஸோ ஹியர் இங்கே தட்டும் யூஸ் பண்ணலாம், விச்சும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க. The movie that I saw last Sunday was a good entertainment. Or the movie which I saw last Sunday was a good entertainment. So here
நாங்கள் அந்த மூவி பார்த்தோம் லாஸ்ட் சண்டே. அது வந்து குட் என்டர்டைனராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம தட்டும் யூஸ் பண்ணலாம் ஆர் விச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம். The saree that you bought from your Pondi Bazaar ain't pretty. ஸோ அந்த பாண்டி பஜாரில் வாங்கின அந்த saree எப்படின்னு சொன்னால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் தே ஆர் டிஃபைன் எ கிளாஸ் அபவுட் த saree. அந்த சாரியை பற்றி தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. The book which I am reading is absolutely wonderful. So here they are define about the books. ஸோ அந்த புக்ஸ் வந்து ரொம்பவே எப்படி இருந்துச்சு, வண்டர்ஃபுல், சூப்பராக இருந்துச்சு, நான் படித்தாலே அந்த புக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆப்ஜெக்டை பற்றி சொல்கிறாங்க. இங்கே இந்த சென்டென்சஸ் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டை பற்றி சொல்கிறதுனால அங்கே தட்டும் யூஸ் பண்ணலாம், விச்சும் யூஸ் பண்ணலாம். Students, for this topic we can get 2 marks easily for this. So ஃபஸ்ட் வந்து நல்லா கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ எந்தெந்த வேர்ட்ஸ் வேர் வி வாண்ட் யூ யூஸ் ஃபார் திஸ், ஸோ எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூ ஃபாலோ திஸ் இன் யோர் கிராமர் நோட்.